ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 23ஆம் நாள் 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டுமானால் பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற வயதிலே மூத்தவர்கள், பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற குருமார்கள், ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாம் இந்த சூரிய பகவானை தினந்தோறும் வழிபாடு செய்ய வேண்டும், சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த சூரிய நமஸ்காரம் என்றாலே என்ன என்று கேட்கின்ற அளவிலே இன்றைய சமுதாயம் பலருக்கும் தெரியாது. காலையிலே எழுந்து நாம் அனுஷ்டானங்களை முடித்து சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய தரிசனம், சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். இது முன்னோர்கள் அவ்வாறு செய்ததினாலே நோய் நொடிகள் இல்லாமல் 80 வயது, 90 வயது, 100 வயது வரை வரைக்கும் வாழ்ந்தார்கள். நோய் நொடிகள் இல்லாமல் இருந்தார்கள். இப்போ 5 வயசு பிள்ளைக்கும் ஹார்ட் அட்டாக் வருகிறது, 10 வயசு பிள்ளைக்கும் நோய் வருகிறது, 3 வயசு பிள்ளையும் கண்ணாடி போடுது, 15 வயசு பையனுக்கும் ஹார்ட் அட்டாக்குங்கிறார்கள். இல்லாத நோய்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள். இந்த அதிகாலையிலே நாம் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்யணும். பிரத்யக்ஷ தெய்வம் என்று போற்றப்படுகின்றவர் சூரிய பகவான். நம் கண்முன்னே தெரிகின்ற இறைவன் சூரியன். அந்த சூரியனை காலையிலே நமஸ்காரம் செய்கின்ற பொழுது அந்த சூரியன் உதிக்கின்ற வேளையிலே சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே செங்கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் உடம்பிலே பட்டால் நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள், இரத்தம் சம்பந்தமான நோய்கள் இவையெல்லாம் விலகிவிடுமா. திடகாத்திரமாக நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அது இந்த சூரிய நமஸ்காரம் செய்ததினாலே தான். 70 வயதிலும் பொல்லு உண்டாமல் நடந்தார்கள், 80 வயதிலும் சிறப்பாக நடந்தார்கள். இப்போ 50 வயசுனாலே பொல்லு உண்ட வேண்டி இருக்குது, உட்கார்ந்தால் எழும்ப முடியலை, எழும்பினா நடக்க முடியலை என்கின்ற நரம்புகள், எலும்புகள் பாதிப்புகள் கூடியவராக இன்று மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலையிலே சூரிய நமஸ்காரத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. எல்லோரும் சூரிய நமஸ்காரத்தை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த கார்த்திகை முதலாம் நாள் பிறந்ததும் உலகமே சுவாமியே சரணமையப்பா என்கின்ற தாரக மந்திரத்தை உச்சரிக்கின்ற விரத முத்திரமாலை அணிகின்ற நாள். இன்னும் 9 நாட்கள் ஐயனுடைய விரத முத்திரை அணிவதற்கு காத்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி ஐயப்ப பக்தர்களுக்கும் ஐயப்பனுடைய திருவிழாலாம் கிடைக்க வேண்டும். இந்த விரதமுத்திரை மாலை அணிய இருக்கின்ற பக்தர்கள் நாம் மாலை அணிந்த பின்பு விரதமாயிருந்தால் போதும் என்று எண்ணக்கூடாது. குறைந்தது 15 நாளைக்கு முன்பாவது நாம் சைவ உணவுகளோடு இருந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான தீய பழக்கங்களும் இல்லாதவர்களாக நம்மை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மாலை அணிந்த காலத்திலே, அந்த மண்டல விரத காலத்திலே நாம் பக்குவமாக, அன்பு நிறைந்தவர்களாக, பண்பு கொண்டவர்களாக, பணிவு கொண்டவர்களாக, குருவிடத்திலே ஆசியை பெற்று
இருமுடியை சுமந்து இந்த புனித யாத்திரை செல்லுகின்ற பாக்கியம். அவ்வாறு சிறப்போடக்கூடியதாகிய அந்த ஐயப்பனுடைய விரதம் ஆரம்பிப்பதற்கு இன்னும் 9 நாட்கள் இருக்கின்றது. எதிர்வருகின்ற கார்த்திகை முதல் நாள் 17/11/2025 திங்கட்கிழமை அதிகாலையிலே இந்த விரதமுத்திர மாலை அணிகின்ற சிறப்போடு கூடியதாகிய அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே 45 ஆண்டுகள் கடந்து 46வது ஆண்டிலே 2026ஆம் ஆண்டு 45 ஆண்டுகள் மலை செல்லுகின்ற பாக்கியம். அந்த சிறப்போடு கூடிய பூஜை வழிபாடும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் இந்த விரதமுத்திரை மாலை அணிகின்ற நாள் நெருங்குகிறது. எல்லோருக்கும் ஆனந்தமாக சந்தோஷமாக ஐயன் அருளுண்டு என்றும் பையமில்லை போவோம் சபரிமலைக்கு என்ற நல்ல எண்ணத்தோடு அனைவருக்கும் சபரிமலை வாசன் காந்தமலை ஜோதியாகிய ஐயனுடைய திருவிழெல்லாம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.